அப்படி இருக்கும்போது நாம் ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வந்து வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆமா, வாண்டடா சில பேர் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு குரல் கொடுக்குறாங்க. சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். இதெல்லாம் மக்களுக்கு தெளிவா தெரியும். இந்த நேரத்தில் ஒரு சீரியஸ் கேள்விய இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓபனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அப்படி வந்த காசெல்லாம் என்னென்ன தொழில் செஞ்சு வந்துச்சு, என்ன வேலை செஞ்சு வந்துச்சு? உண்மையிலே நீங்க உழைச்சி சம்பாதிச்ச காசா, இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா? இதெல்லாம் ஓபனா டிக்ளேர் பண்ண முடியுமா? இதெல்லாம் நம்ம கேட்டா எல்லா ஊழல்வாதிகளும் ஒன்னா சேர்ந்து நம்ம மேல சேத்தவாரி வீசுவாங்க. அதை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நாம யாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட், புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். இப்ப ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்ல, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்களாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவென்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு போற போக்கில் அப்படியே பொய்களா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொல்லட்டுமா? லஞ்சம், ஊழல், அரசியல் ஆதாயம், இதெல்லாம் தான் உங்களோட உண்மையான நண்பர்கள். பர்சனலா நீங்க எப்படி வேணா இருந்துக்கங்க சார், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை, நமக்கு அது அவசியமும் இல்லை. ஆனா உங்க ஆட்சி தான் தப்பான ஆட்சி, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆட்சி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கற்பனையா ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். இந்த முதல்வர் கூட விசில் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாரு அப்படின்ட்டு கற்பனையா ஒன்று சொன்னேன். ஆனா இன்னைக்கு நிஜமாவே நமக்கு ஆதரவா ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். அது சரி, மக்களோட இந்த ஆதரவை பார்த்துட்டு அவர் அறியாமலே எப்படி பேசிட்டாரு என்னமோ தெரியல. 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அரசியல்ல, உண்மை என்னன்னு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஜனநாயகம்ங்கிறது பெரும்பான்மை ஆட்சி அதிகாரம் சார்ந்தது மட்டும் இல்ல, சிறுபான்மை மக்களின் உரிமைகள் உணர்வுகளும் புனிதம்னு நினைச்சு அதையெல்லாம் காப்பதற்கு பெயர் தான் ஜனநாயகம்னு 1963 அறிஞர் அண்ணா பார்லிமெண்ட்ல பேசினதை நாம இங்க சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அறிஞர் அண்ணா சொன்னதுதான் டிவிகேவோட நிலைப்பாடும். இந்த ஸ்டாண்ட்ல நாம 100% உறுதியா இருப்போம். யாருக்காகவும் எதுக்காகவும் இதுல சமரசமே கிடையாது. மதச்சார்பற்ற சமூக நீதி தன்மை தான் நம்ம அடிப்படை கொள்கைகள் ஒண்ணு. அதுல எந்த மாற்றமும் எப்பவும் கிடையாது. ஆனா இதெல்லாம் மறந்துட்டு எப்படியாவது எதையாவது செஞ்சு ஓட்டு வாங்குறதுக்காகவே இங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நமக்கு அப்படி சில பிரச்சனைகள்ல எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற எண்ணமே இல்ல. இங்க சில அரசியல் கட்சிகளும் சில அரசியல் தலைவர்களும் ஒரு சில நேரங்களில் அமைதியா இருந்தாலே போதும், ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ கரண்ட்ல இருக்கிற சில பிரச்சனைக்கு வருவோம். இந்த கரண்ட் பிரச்சனைக்கு வருவோம்.
மாசம் மாசம் கரண்ட் பில்லு கட்டுற மாதிரி மாத்துவோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? நிறைய வீடுகள்ல 100 யூனிட் தான் அந்த கரண்ட் செலவாகுது ஒரு மாசத்துக்கு. மாசம் மாசம் நீங்க அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஃப்ரீ ஆயிடும். அவங்க அந்த காசு கட்ட தேவையே இல்லை. ஆனா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் அது 200 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை தானே. இது எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? ஒரு மாதிரி ஒரு மாடர்ன் கரப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அடுத்து பஸ் வசதி. நிறைய கிராமங்கள்ல பஸ் வசதி இல்லைன்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த திமுக அரசும் கத்திக்கிட்டு வந்துருவாங்க. நாங்க பஸ் விடாத கிராமங்களே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாவது உண்மை அப்படின்னா முதல்வர் அவர்கள் கிட்ட நம்ம தங்கச்சி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே, எங்க ஊருக்கு ஒரு மினி பஸ் ஆவது விடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்களே, அது எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? நிறைய மலை கிராமங்கள்ல பஸ் வசதி இல்ல, நிறைய மலை கிராமங்கள்ல ஹாஸ்பிட்டல் வசதி இல்ல. இது ரெண்டுமே எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கள். பஸ் வசதியும் ஹாஸ்பிட்டல் வசதியும் இல்லாததுனால வீட்டிலேயே பிரசவம் பார்க்கிற அந்த ஆபத்து இருக்குதுன்னு எவ்வளவு நியூஸ் பார்க்கிறோம். இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்த்துக்கிறது? அடுத்து இது எல்லா மீட்டிங்லயும் பேசுறதுதான், பெண்களுக்கு பாதுகாப்பு நம்பர் 1 இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அது என்ன, வி சேஃப் மாடலா? பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது வி சேஃப் மாடல் இல்ல, வி ஆர் நாட் சேஃப் மாடல்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் எங்க போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படியே கொட்டி கிடக்குதான். இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்க என்ன கேசரி சாப்பிடுறாங்க நினைச்சீங்களா? அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு, அது காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. இவன் வேற, இந்த விஜய் வேற, எங்க போனாலும் இந்த மக்கள் கிட்ட இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி பேசி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான்னு முதல்வர் அவர்கள் அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சங்கடப்பட்டாராம். நாம் என்ன பண்றது? நாம தான் தமிழ்நாட்டோட விசில் ப்ளோயர் ஆச்சே. நாம எப்படி சைலண்டா இருக்க முடியும்? நாமளும் கேள்வியா கேட்கிறோம், ஆனா பதிலெல்லாம் வந்த மாதிரியே தெரியல. இருந்தா தானே வர்றதுக்கு, வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றாரு. 5 வருஷமா பதிலே சொல்லாம அப்படியே கடந்து வந்துட்டாரு. ஆனா இனிமே அப்பெல்லாம் இருக்க முடியாது, பதில் சொல்லி ஆகணும். மக்களே, இந்த தீய சக்தி, இந்த அட்ராசிட்டிய ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்னா அவங்கள சுவிட்ச் ஆஃப் பண்றது தான் ஒரே சொல்யூஷன். அதுக்கான ரிமோட் தான் வரப்போற எலெக்ஷன். அந்த ரிமோட்ல நீங்க அழுத்த வேண்டியது ஒரே ஒரு ஆப்ஷன், அதுதான் நம்ம விசில் சின்னத்தோட பட்டன். இத 4 விஷயத்தை நீங்க செஞ்சாலே போதும். ஒவ்வொரு இவிஎம் மெஷின்லயும் விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்துங்க. எப்படி? அவ்வளவுதான். நாம காஞ்சிபுரத்தில் பேசும்போது நம்மளுடைய விஷன் என்னன்னு சொன்னோம். இப்ப அதனுடைய கண்டினியூஷனா